Hello students, இப்போ நாம CBSE Class 12 English Flamingo bookல இருக்க chapter number 6 Poets and Pancakes written by Asokamitran இதோட part 3 வீடியோவை பார்க்கலாம். part 1 and part 2 ஓட லிங்க் description boxல இருக்கு. நான் பார்த்த காமெண்ட்ஸில் சில பேருக்கு அசோகமித்ரன் ஜெமினி ஸ்டுடியோஸில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அவர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணதுனால அவரை நீங்கள் நியூஸ் பேப்பர் பாய்னு சொல்ல முடியாது. வீடு வீடாக போய் நியூஸ் பேப்பர் போடுறவங்க விற்கிறவங்கள தான் நியூஸ் பேப்பர் பாய்னு சொல்லுவோம். அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் SS வாசன் பாஸே அவரை கூப்பிட்டு ஜெமினி ஸ்டுடியோஸில் வேலைக்கு சேர்த்துருக்காரு. அவர் ஒரு கிளர்க் மாதிரி. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் மற்ற நியூஸ் சோர்ஸில் இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்களுக்கு பேர் ஆர்கைவிஸ்ட். அவர் அந்த வேலை தான் அங்கே பார்த்துருக்காரு. அது போக அவர் ஒரு அன்அஃபீஷியல் ஸ்க்ரைபாக வேலை பார்த்துருக்காரு. யாராவது லோனுக்கு இல்லைன்னா சேலரி அட்வான்ஸுக்கு ஏதாவது லெட்டர் எழுதணுன்னா இவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்களாம். உங்களுக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா the duty of Asokamitran was to cut out newspaper clippings on a wide variety of subjects and store them in files அப்படின்னு உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்கோ அதே எழுதிருங்க. அவரை தயவு செஞ்சு நியூஸ் பேப்பர் பாய்ன்னு சொல்லாதீங்க. தமிழுக்காக சாகித்ய அகாடமி வாங்கினவர். அதுபோக கனையாழி அந்த மேகசின் லிட்ரரி மேகசின் உங்களில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட எடிட்டராகவும் அவர் இருந்திருக்காரு. ஓகே, இப்போ நாம் லெசனுக்குள்ளே போகலாம். When Frank Bookman's Moral Rearmament Army, some 200 strong, visited Madras sometime in 1952, they could not have found a warmer host in India than the Gemini Studios. Frank Bookman ஒரு அமெரிக்கன். இவர் இந்த மாரல் ரீஆர்மமெண்ட் ஆர்மியை ஏன் ஆரம்பித்தார் அப்படின்னா பீப்புள் கிட்ட போய் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாரல் வேல்யூஸ் பற்றியெல்லாம் நிறைய ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இவர் வேர்ல்டில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸ்பானிஷ் சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெயின் போனார். எங்கெல்லாம் வார் அன்ரெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் அமெரிக்காக்காரங்க போயிடுவாங்க இல்லையா, இவரும் போய் பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் செட்டில் பண்ண பார்த்தாரு. 1952 இந்தியா வந்தாங்க. அவங்க மும்பை அப்போ பாம்பேயாக இருந்தது அங்கே போனாங்க. அப்புறம் டெல்லி போய் ஜவஹர்லால் நேருவை மீட் பண்ணாங்க. நிறைய பாலிட்டிஷியன்ஸ் அப்போ இருந்த லீடர்ஸ் எல்லாருமே இவரோட ஐடியாஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ தான் இவங்க ஜெமினி ஸ்டுடியோஸ்க்கு வந்தாங்க. ஆனால் இவர் தனியாக வரலாம், ஆர்மி மாதிரி 200 பீப்புளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்தியாவில் இப்படி பல இடம் சுற்றினவங்களுக்கு ஜெமினி ஸ்டுடியோஸோட பெட்டரான வார்மரான ஹோஸ்ட் இந்தியாவிலே வேறு யாரும் கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அசோகமித்ரன் சொல்கிறாரு. Someone called the group an international circus. யாருக்குமே இவங்கள பற்றி சரியாகவே தெரியல. இத்தனை பேர் கும்பலாக வந்திருக்காங்க அப்படின்னோன்னே பொதுவாக சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி அவங்க ஷோ பண்ணுறதுக்காக ஒரு இடமா ஒரு கண்ட்ரியாலாம் போவாங்க. அதனால ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்த யாரோ இவங்கள இன்டர்நேஷ்னல் சர்க்கஸ் அப்படின்னு நினச்சிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. They weren't very good on the trapeze and their acquaintance with animals was only at the dinner table, but they presented 2 plays in a most professional manner. எல்லாரும் சர்க்கஸ் பார்க்குறதுக்கு ஏன் போவாங்க? அங்கே இருக்க ட்ரப்பீஸ் பார், சர்க்கஸில் ஏர்லேயே பாரில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் சர்க்கஸ்னால் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு ட்ரப்பீஸும் அவ்வளோவா நல்லா வரல. இவங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா இவங்க டின்னர் டேபிளில் உட்காந்து அனிமல்ஸ் நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள ஒரே கனெக்ஷனாக இருந்தது. ஆனால் இவங்க ஸ்டேஜில் 2 பிளேஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 2 பிளேஸுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அந்த டெக்னிக் ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. Their Jotham Valley and the Forgotten Factor ran several shows in Madras, and along with the other citizens of the city, the Gemini family of 600 saw the plays over and over again. அவங்க ஸ்டேஜ் பண்ண அந்த 2 பிளேஸோட பேர் ஒன்று ஜாத்தம் வேலி, இன்னொன்று ஃபர்காட்டன் ஃபேக்டர். இது மெட்ராஸில் நிறைய ஷோஸ் திரும்ப அவங்க நிறைய ஷோஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த பிளேஸ் எல்லாம் சென்னையில் இருந்த நிறைய மக்கள் வந்து பார்த்தாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த ஜெமினி ஃபேமிலி ஆஃப் 600 ஜெமினி ஸ்டுடியோஸில் மட்டும் 600 பீப்புள் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க, திரும்ப பார்த்தாங்களாம். The message of the plays were usually plain and simple homilies, but the sets and costumes were first rate. Homilies அப்படின்னா ரிலீஜியஸ் சர்மன்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் அந்த பிளேஸ் சொல்ல வந்த மெசேஜ். ஆனால் அவங்க போட்டிருந்த அந்த செட்டும் அவங்க போட்டிருந்த அந்த காஸ்டியூமும் ஃபர்ஸ்ட் ரேட்டாக இருந்தது அப்படின்னா வெரி குட் குவாலிட்டியாக இருந்தது. Madras and the Tamil drama community were terribly impressed, and for some years almost all Tamil plays had a scene of sunrise and sunset in the manner of Jotham Valley with a bare stage, a white background curtain
and a tune played on the flute. 1950ஸ்லலாம் தமிழ்நாடுல நிறைய ட்ராமா கம்பெனிஸ் இருந்தது. நிறைய பேர் சினிமாலேயும் நடிச்சிட்டு ட்ராமாலேயும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்குலாம் இந்த ஃபாரின்லேருந்து வந்த இந்த ட்ராமா ட்ரூப்பில் காமிச்சதெல்லாம் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதுவும் முக்கியமாக ஜாத்தம் வேலியில் ஒரு சன்ரைஸ் சன்செட் சீன் இருந்தது. அந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேர் ஸ்டேஜ், எம்டி ஸ்டேஜாக இருக்கும். பின்னாடி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கர்டன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளூட்டில் ஒரு டியூன் ப்ளே பண்ணுவாங்க. சன்ரைஸ் ஆகும் இல்லைன்னா செட் ஆகும். இதை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆன நம்ம தமிழ் ட்ராமா ஆர்டிஸ்ட், ட்ராமா டைரக்டர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து சில வருஷங்களுக்கு இந்த சீனை அப்படியே எல்லா தமிழ் பிளேஸ்லேயும் வச்சாங்க. It was some years later that I learned that the MRA was a kind of counter movement to international communism, and the big bosses of Madras, like Mr. Vasan, simply played into their hands. Played into their hands abdina to do something that one does not realize will hurt oneself and help someone else. அதுக்கப்புறம் நம்ம ரைட்டர் அசோகமித்ரனுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் எம்ஆர்ஏ பற்றியே சரியாக தெரிஞ்சிச்சு. எம்ஆர்ஏ அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கம்யூனிசம்க்கு ஒரு கவுண்டர் மூவ்மெண்ட், அப்படின்னா அதுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட். இந்த எம்ஆர்ஏ கம்யூனிசமும் அப்போஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது அப்புறமா தான் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு. பிக் பாசஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா மிஸ்டர் வாசன் மட்டும் இல்லை, இவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்த வாகினி ஸ்டூடியோஸில் கூட இந்த எம்ஆர்ஏ அவங்களோட பிளேஸ் எல்லாம் ஸ்டேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் வாசன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ, எம்ஆர்ஏல என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அதை அப்படியே செஞ்சாங்க. ஆர்மியில் இருக்கவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஓகேன்னு இவங்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. I am not sure, however, that this was indeed the case, for the unchangeable aspect of these big bosses and their enterprises remained the same: MRA or no MRA, international communism or no international communism. ஆனால் இங்கே ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, எம்ஆர்ஏ ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பிக் பாசஸ் ஆஃப் மெட்ராஸ் இவங்கெல்லாம் அப்படியே தான் இருந்தாங்க. ரொம்ப ஒன்றும் பெருசாக அவங்கெல்லாம் மாறலை. எம்ஆர்ஏ வந்தாலும் சரி, வரலைன்னாலும் சரி, இன்டர்நேஷ்னல் கம்யூனிசம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அவங்களாவே தான் இருந்தாங்க. அவங்களோட என்டர்பிரைசஸ், அவங்களோட கம்பெனிஸ் அப்படியே தான் இருந்தது. The staff of Gemini Studios had a nice time hosting 200 people of all hues and sizes, at least 20 nationalities. Gemini Studiosல வேலை பார்த்தவங்களுக்குலாம் இந்த 200 பீப்புளையும் பார்த்துக்கிறது, ஹோஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹியூஸ் அப்படின்னா கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உள்ள பீப்புள் வந்தாங்க. சைஸஸ் அப்படின்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. வந்தவங்க எல்லாரும் அந்த 200 பீப்புளும் அமெரிக்கன்ஸ் கிடையாது. 20 நேஷ்னாலிட்டிஸ், அட்லீஸ்ட் 20 கண்ட்ரியை சேர்ந்தவங்களாவது அந்த ஆர்மியில் இருந்திருப்பாங்க. ஏன் அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப்க்கெலாம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் சச் அ சேஞ்ச் ஃப்ரம் த யூஷுவல் கலெக்ஷன் ஆஃப் க்ரௌட் பிளேயர்ஸ் வெயிட்டிங் டு பி ஸ்லாப்ட் with thick layers of makeup by the office boy in the makeup department. ஜெமினி ஸ்டூடியோஸில் எப்போவுமே ஒரே க்ரௌடாக தான் இருக்கும். எந்த க்ரௌட் அப்படின்னா, க்ரௌட் பிளேயர்ஸாக, சினிமாவில் வந்து க்ரௌடாக நடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மேக்கப் பாய் கிட்ட மேக்கப்பை முகத்தில் அப்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களையே பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்டாஃப்க்கு எல்லாமே இந்த புதுசாக இந்த ஆர்மியில் வந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. A few months later, the telephone lines of the big bosses of Madras buzzed, and once again we at Gemini Studios cleared a whole shooting stage to welcome another visitor. MRAலாம் போய் கொஞ்சம் மாதம் கழிச்சதுக்கப்புறமா பிக் பாசஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸில் இருந்த பெரிய பெரிய ஸ்டூடியோஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசீன்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருந்த பாசஸ்க்கெல்லாம் டெலிஃபோன் கால்ஸ் வந்தது. அதனால ஜெமினி ஸ்டூடியோஸில் வேலை பார்த்தவங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப அங்கே இருந்த ஷூட்டிங் ஸ்டேஜை கிளியர் பண்ணி இன்னொரு விசிட்டருக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆல் தி செட் வாஸ் தட் ஹீ வாஸ் அ poet ஃப்ரம் இங்கிலாண்ட். இங்கிலாண்ட்லேருந்து ஒரு poet வராருன்னு மட்டும்தான் சொன்னாங்க. த ஓன்லி poets ஃப்ரம் இங்கிலாண்ட் த சிம்பிள் ஜெமினி ஸ்டாஃப் நியூ ஆர் ஹர்ட் ஆஃப் were Wordsworth and Tennyson. The more literate ones knew of Keats, Shelley and Byron, and one or two might have faintly come to know of someone by the name Eliot. Who was the poet visiting the Gemini Studios now? Gemini Studiosல வேலை பார்த்த ஸ்டாஃப்லாம் ரொம்ப சிம்பிளானவங்க. அவங்கெல்லாம் மோஸ்ட்லி ட்ராமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு வேர்ட்ஸ்வர்த், டென்னிசன் இந்த மாதிரி இங்கிலாண்டில் இருந்த பாய்ட்ஸை பற்றி தெரியும். ஓரளவுக்கு லிட்ரேட் ஒன்ஸ், காலேஜ்க்கெல்லாம் போய் படித்தவங்களுக்கு கூட
கீட்ஸ், ஷெல்லி, பைரன் அவங்களெல்லாம் தெரியும். அங்கே இருந்தவங்களில் சில பேர் எலியட் அப்படிங்கிற பேரை கூட கேள்விப்பட்டிருப்பாங்க. எலியட் அப்படிங்கிறது டிஎஸ் எலியட். டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு போயம். ஆனால் இப்போ வர போயட் யார் ஜெமினி ஸ்டூடியோஸ்க்கு வர்றாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. He is not a poet. He is an editor. That's why the boss is giving him a big reception. Vasan was also the editor of the popular Tamil weekly ஆனந்த விகடன். அப்புறமா யாரோ அவர் போயட் கிடையாது, அவர் ஒரு எடிட்டர். அதனால தான் பாஸ் அவருக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன், அவரை பெருசாக வரவேற்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, எஸ்எஸ் வாசன் ஜெமினி ஸ்டுடியோஸோட ஃபவுண்டர் மட்டும் கிடையாது, நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஆனந்த விகடன் அப்படிங்கிற தமிழ் வீக்லியோட எடிட்டராகவும் அவர் இருந்தார். அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர். He wasn't the editor of any of the known names of British publications in Madras, that is, those known at the Gemini Studios. பிரிட்டிஷ் பப்ளிகேஷன்ஸ்லாம் அப்போ மெட்ராஸில் கிடச்சிட்டு தான் இருந்தது. ஆனால் எந்த பப்ளிகேஷனோட எடிட்டராகவும் இந்த விசிட்டர் இல்லை. இவரோட மேகசைன் பற்றியோ இல்லை இவரை பற்றியோ ஜெமினி ஸ்டூடியோஸில் இருந்தவங்க யாருமே கேள்விப்பட்டதே இல்லை. Since the top men of the Hindu were taking the initiative, the surmise was that the poet was the editor of a daily, but not from the Manchester Guardian or the London Times. த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்தா டாப் பொசிஷனில் இருந்தவங்க முக்கியமானவங்கெல்லாம் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால இவங்கெல்லாம் சர்மைஸ் அப்படின்னா கெஸ் பண்ணுறது. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த பாய்ட் ஒரு டெய்லி வர்ற ஒரு பப்ளிகேஷனோட எடிட்டராக தான் இருக்கணும். ஏன்னா த ஹிந்துவும் டெய்லி வர்ற ஒரு நியூஸ் பேப்பர் தானே அப்படின்னு இவங்கெல்லாம் சேர்ந்து கெஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருந்தா த மேன்செஸ்டர் கார்டியன், த லண்டன் டைம்ஸ் இந்த 2 நியூஸ் பேப்பரோட எடிட்டரும் அவர் கிடையாது. That was all that even the most well-informed among us knew. நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அசோகமித்ரன் was the most well-informed person at the Gemini Studios அப்படின்னு. அப்படிப்பட்ட ரொம்ப நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கே இந்த போய்ட்டை பற்றி அவ்வளவா தெரியல. At last, around 4 in the afternoon, the poet or the editor arrived. கடைசியாக மத்தியானம் 4 மணிக்கு அந்த போயட்டோ இல்லை எடிட்டரோ யாரோ ஒருத்தர் வந்தார். He was a tall man, very English, very serious, and of course very unknown to all of us. இங்கே அந்த போயட்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப டாலாக இருந்தார், வெரி இங்கிலீஷ். இப்போ நமக்கு தெரிஞ்சதை விட அப்போது 50s இருந்தவங்களுக்குலாம் இங்கிலீஷ் பீப்புளை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அவரை பார்த்தாலே அவரோட லுக்ஸ், அவரோட மேனர்ஸ், அவரோட ஆக்சண்ட் எல்லாம் பார்த்தாலே அவர் இங்கிலாந்துலேருந்து வந்தவர், ஒரு இங்கிலீஷ் மேன் அப்படிங்கிறது நல்லா இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வெரி சீரியஸ் அப்படின்னா ரொம்ப சிரிக்கலாம் இல்லாமல் அவங்க என்ன கன்வே பண்ண வர்றாங்களோ அதுலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க. அது போக இவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக அவர் இருந்தார். Battling with half a dozen pedestal fans on the shooting stage, the boss read out a long speech. இந்த ப்ரோக்ராம் ஒரு ஷூட்டிங் ஸ்டேஜில் நடந்தது இல்லையா, அவங்கள சுற்றி half a dozen அப்படின்னா 6 பெடஸ்டல் ஃபேன்ஸ் இருந்தது. அந்த ஃபேனெல்லாம் நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போது பாஸ் ஒரு லாங் ஸ்பீச்சை ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் கையில் கண்டிப்பாக ஒரு பேப்பர் இருந்திருக்கும். அந்த பேப்பர் இந்த ஃபேன் காற்றுல என்ன பாடுபட்டிருக்கும், அது பறக்காமல் கையில் பிடிச்சிட்டே அவர் அவ்வளோ பெரிய ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. பேட்லிங் அப்படின்னா இங்கே ஃபைட்டிங் கிடையாது, சண்டை போடுறது கிடையாது, ஸ்ட்ரகிளிங் வித் த ஃபேன்ஸ். அந்த ஃபேன்ஸோட போராடிட்டே அவ்வளோ பெரிய ஸ்பீச்சை அவர் வாசிச்சிருக்காரு. இட் வாஸ் ஆப்வியஸ் தட் ஹீ டூ நியூ ப்ரெஷியஸ் லிட்டில் அபவுட் த போயட் ஆர் த எடிட்டர். பாஸ் கொடுத்த ஸ்பீச்லேருந்தே பாஸுக்கும் இந்த போயட் இல்லைன்னா இந்த எடிட்டர் இவரை பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியல அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சது. த ஸ்பீச் வாஸ் ஆல் இன் த மோஸ்ட் ஜென்ரல் டேர்ம்ஸ், பட் ஹியர் அண்ட் தேர் இட் வாஸ் பெப்பர்ட் வித் வேர்ட்ஸ் லைக் ஃப்ரீடம் அண்ட் டெமோக்ரஸி. பெப்பர்ட்னா அங்கங்கே மானே தேனே பொன்மானேலாம் சேர்த்துக்குவோம், அந்த மாதிரி அங்கங்கே ஃப்ரீடம் டெமோக்ரஸி அப்படிங்கிற வேர்டெல்லாம் போட்டு நம்மளாம் ஜென்ரலாக எல்லா எஸ்ஸேக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுப்போம்ல, அதே மாதிரி அவரும் ஜென்ரலாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. தென் த poet spoke. He couldn't have addressed a more dazed and silent audience. No one knew what he was talking about, and his accent defeated any attempt to understand what he was saying. அவர் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆடியன்ஸை பார்த்துருக்கவே முடியாது. டேஸ்ட் அப்படின்னா ஸ்டண்ட். உட்காந்துருந்தவங்க எல்லாரும் ரொம்ப டேஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்டு, ஒன்றும் புரியாமல் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு யாருக்குமே புரியல. அப்படியே யாராவது புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட அவரோட அந்த பிரிட்டிஷ் ஆக்சண்ட்
அவங்க ட்ரை பண்ண எல்லா அட்டம்ப்டையும் டிஃபீட் பண்ணிகிட்டே இருந்தது. கடைசி வரைக்கும் யாருக்குமே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல. The whole thing lasted about an hour. Then the poet left and we all dispersed in utter bafflement. What are we doing? இந்த ஃபுல் ப்ரோக்ராமும் 1 மணி நேரம் கிட்ட நடந்தது. அந்த poet போனதுக்கப்புறமும் கூட இவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு டிஸ்பர்ஸ் ஆகி கலைஞ்சு போகும்போது கூட இவங்கெல்லாம் utter bafflement, கன்ஃபியூஷனில் குழம்பி போய் அவங்க போயிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே போனாங்க. What is an English poet doing in a film studio which makes Tamil films for the simplest sort of people? சாதாரண மக்களுக்காக தமிழில் படம் எடுக்கிற ஒரு ஸ்டூடியோவில் ஒரு இங்கிலீஷ் poet என்ன பண்ணுறாரு அப்படின்னு இவங்களுக்கு புரியல. People whose lives least afforded them the possibility of cultivating a taste for English poetry. இந்த தமிழ் மூவிஸ் எல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்க இங்கிலீஷ் poetry எல்லாம் படித்து அதுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, கல்டிவேட் அப்படின்னா இங்கே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் அவங்க லைஃப்பில் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்லாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்கக்கிட்ட அவ்வளோ மணியும் இல்லை, டைமும் இல்லை. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் 1950ஸ்லலாம் அவங்களுக்கு கிடைக்கல. The poet looked pretty baffled too, for he too must have felt the sheer incongruity of his talk about the thrills and travails of an English poet. அந்த poetோட ஃபேஸை பார்த்தா அவரு கொஞ்சம் பேஃபில்டாக, கன்ஃபியூஸ்டாக, குழம்பி போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு இங்கிலீஷ் poetஆக இருக்கிறதோட த்ரில்ஸ், ட்ரவேல்ஸ் அப்படின்னா அதோட பெயின், இதை பற்றியெல்லாம் தான் அவர் அவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டோமோ அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம ரைட்டருக்கு தோணுது. இன்கங்க்ரூவிட்டி அப்படின்னா அவுட் ஆஃப் பிளேஸ், இல்லைனா இன்அப்ராப்ரியேட் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் விசிட் ரிமெயின்ட் அன் அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ட்ரி. கடைசி வரைக்கும் அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே புரியாத ஒரு புதிராகவே இருந்தது. இந்த பேராகிராஃபில் ரைட்டர் எப்படி ரைட்டிங்கை ஒரு கரியராக சூஸ் பண்ணுறவங்க என்னென்ன மாதிரி ஹார்ட்ஷிப்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. The great prose writers of the world may not admit it, but my conviction grows stronger day after day that prose writing is not and cannot be the true pursuit of a genius. நம்ம லிட்ரேச்சரையே, ரைட்டிங்கையே poetry, prose, drama, நாவல், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரி நிறைய பிரிக்கலாம். இங்கே கன்விக்ஷன் அப்படின்னா பிலீஃப்னு அர்த்தம். இப்போ ரைட்டர் அசோகமித்ரனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ப்ரோஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது ஜீனியஸ்லாம் பண்ண முடியாத ஒரு வேலை, அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. இதை நான் சொன்னேன்னா உலகத்தில் இருக்க கிரேட் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. It is for the patient, persistent, persevering drudge with a heart so shrunken that nothing can break it. Rejection slips don't mean a thing to him. He at once sets about making a fresh copy of the long prose piece and sends it on to another editor, enclosing postage for the return of the manuscript. ஏன் இவர் ஜீனியஸ்லாம் இந்த இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதை ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கவங்க, இதையே வேலையாக வச்சுருக்கவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரட்ஜ் அப்படின்னா ஸ்லேவ் மாதிரி இருக்கவங்க, யாரோட ஹார்ட் அப்படியே ஏற்கனவே ஷ்ரங்கன், ரொம்ப சுருங்கி போய் இன்னுமே அதை உடைக்க முடியாது அப்படிங்கிற நிலமையில் இருக்கோ அவங்க, யாரை ரிஜெக்ஷன் ஸ்லிப், ஒரு மேகசீனுக்கு நம்மளோட ஒர்க் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க இல்லை எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு ஒரு ரிஜெக்ஷன் ஸ்லிப் அனுப்புவாங்க. அது யாரை அஃபெக்ட் பண்ணாதோ, ப்ரோக்கன் ஹார்ட்டோட இல்லாமல் உடனே ஒரு லாங் ப்ரோஸ் எழுதி, ஒரு ஃப்ரெஷ் காப்பி ஆஃப் த லாங் ப்ரோஸ் எழுதி இன்னொரு எடிட்டருக்கு அதுவும் சும்மா அனுப்ப முடியாது. அவங்க எழுதின மேன்யூஸ்கிரிப்ட், அதாவது ஹேண்ட் ரிட்டன் காப்பி இருக்கும் இல்லையா, அவங்களே கையில் எழுதி தான் அதை அந்த எடிட்டருக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்க எழுதினதை இந்த ரைட்டருக்கே அனுப்பணும் அப்படின்னா அதுக்கும் போஸ்டேஜை என்க்ளோஸ் பண்ணி இவங்க அனுப்பணும். அப்படிப்பட்டவங்கனால தான் நல்ல ப்ரோஸ் ரைட்டராக இருக்க முடியும். It was for such people that the Hindu had published a tiny announcement in an insignificant corner of an unimportant page, a short story contest organized by a British periodical by the name The Encounter. இங்கே சச் பீப்புள் அப்படின்னா இந்த மாதிரி ரைட்டிங்கே கரியரை எடுத்துகிட்டு எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திரும்ப திரும்ப புதுசாக எழுதி எடிட்டர்ஸ்க்கெல்லாம் அனுப்புகிறவங்களுக்காகவே த ஹிந்து நியூஸ் பேப்பர் அவங்க ஒரு டைனி அனௌன்ஸ்மெண்ட்டை, ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் கார்னர் ஆஃப் அன் அன்இம்பார்ட்டன்ட் பேஜ் அப்படின்னா
நாமெல்லாம் பொதுவாக ஃப்ரண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ் படிப்போம், ஸ்போர்ட்ஸ் பேஜ் படிப்போம், 4th பேஜ், 5th பேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோ படிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அன்இம்பார்ட்டண்ட்டான பேஜில் யாருமே டக்குன்னு கவனிக்காத ஒரு கார்னர் ஆஃப் த பேஜில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் யார்கிட்டேருந்து வந்தது அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பீரியாடிக்கல். அந்த பீரியாடிக்கலோட பேர் தி என்கவுண்டர். அவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் த என்கவுண்டர் வாசன்ட் அ நோன் கமாடிட்டி அமங் த ஜெமினி லிட்டராட்டி. I wanted to get an idea of the periodical before I spent a considerable sum in postage sending a manuscript to England. Literati அப்படின்னா well-educated people who are interested in literature. Commodity அப்படிங்கிறது ஐட்டம் இல்லைனா ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, a material. Gemini Studiosல வேலை பார்த்தா லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட தி என்கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயமா இல்லை. அவருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கான்டெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இருந்தாலும் இவர் எழுதின மேனுஸ்கிரிப்டை அவர் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு போஸ்ட்டில் அனுப்பணுன்னா அதுக்கு அவர் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் அந்த பீரியாடிக்கலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சார். In those days, the British Council Library had an entrance with no long-winded signboards and notices to make you feel you were sneaking into a forbidden area. இவரும் மெட்ராஸில் இருக்க பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரிக்கு தி என்கவுண்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாரு. பொதுவாக அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியிலலாம் ஃபார்பிடன் ஏரியா அப்படின்னா ப்ராஹிபிட்டட் ஏரியா. அங்கே நம்ம உள்ளே போகும்போதே ஏதோ நம்ம ஒரு தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ளே ஸ்னீக்கிங் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் உள்ளே போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குற மாதிரி பெரிய பெரிய சைன் போர்ட்ஸ், நோட்டீஸஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் போன அந்த டைமில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்தது. அங்கே அந்த மாதிரி சைன் போர்ட்ஸ், நோட்டீஸஸ்லாம் அப்போது இல்லை. And there were copies of the encounter lying about in various degrees of freshness, almost untouched by readers. அங்கே அவர் நிறைய காப்பீஸ் ஆஃப் தி என்கவுண்டரை பார்த்தாரு. வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் அப்படின்னா கொஞ்சம் பழைய காப்பி, புது காப்பி, இப்படி நிறைய எடிஷன்ஸ் அங்கே இருந்தது. அதெல்லாம் பார்த்தா அவ்வளோவா யாருமே படித்ததே இல்லை, யாருமே டச் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பாப்புலரான பீரியாடிக்கலாக இருந்தால் எல்லோரும் எடுத்து படித்து அதை கசக்கி பழசாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. When I read the editor's name, I heard a bell ringing in my shrunken heart. It was the poet who had visited the Gemini Studios. I felt like I had found a long-lost brother, and I sang as I sealed the envelope and wrote out his address. இங்கே அவர் அந்த எடிட்டரோட நேமை படித்தப்போ அவரோட ஷ்ரங்கன் ஹார்ட்டில் ஒரு பெல் சவுண்ட் ரிங் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான வேர்ட், ஷ்ரங்கன் ஹார்ட் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, ஒருத்தர் ப்ரோஸ் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா அவரோட ஹார்ட் ஷ்ரங்கன் ஹார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அதை யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அவரோட ஹார்ட்டும் ஷ்ரங்கன் ஹார்ட்டாக இருந்தது அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது. அந்த தி என்கவுண்டரோட எடிட்டரோட பேரை படித்தோன்னே ஷ்ரங்கன் ஹார்ட்டில் பெல் ரிங் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் வருது, ஒரு சந்தோஷம் அவர் மனசில் வருது. I felt that he too would be singing the same song at the same time. Long-lost brothers of Indian movies discover each other by singing the same song in the first reel and in the final reel of the film. இவரும் ஒரு பாட்டு பாடிட்டே அந்த மேனுஸ்கிரிப்டை என்வெலோப்குள்ளே போட்டு சீல் பண்ணுறாரு. இதே பாட்டை என்கவுண்டரோட எடிட்டரும் பாடுவார் அப்படிங்கிறாரு. அவர் இதை நம்ம இந்தியன் சினிமாவில் காணாமல் போன பிரதர்ஸ் எல்லாம் எப்படி செய்வாங்க அப்படிங்கிற சீனோட கம்பேர் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சீனில் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி சாங் பாடுவாங்க. அப்புறம் சின்ன வயசுலேயே பிரதர்ஸ்லாம் பிரிஞ்சிருவாங்க, வளர்ந்து பெருசாகி. அப்புறம் கடைசி சீனில் அதே ஃபேமிலி சாங்கை பாடி அவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. அப்போது ஹிந்தியில் யாதோं की बारात அப்படிங்கிற படம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதில் இதே மாதிரி தான் வரும். அதே படத்தை தமிழில் நாளை நமதே அப்படின்னு எடுத்தாங்க. அதுலேயும் இந்த நாளை நமதே அப்படிங்கிற பாட்டை பாடி தான் எல்லோரும் சேருவாங்க. இப்போது நம்ம ரைட்டருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனால் அவரோட பிரதர் திரும்ப கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இவ்வளோ நாளாக யார் அவர், ஏன் வந்தார் அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரியிலே இருந்தாங்க இல்லையா? இப்போது அதுக்கு அவருக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஸ்டீஃபன், that was his name. அவரோட பேர் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். உங்களுக்கெல்லாம் இந்த பேர் ஏற்கனவே தெரிஞ்ச பேர் தான். an elementary school classroom in a slum. அதை எழுதின poet தான் அவர். And years later, when I was out of Gemini Studios and I had much time but not much money, anything
at a reduced price attracted my attention. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவர் ஜெமினை ஸ்டுடியோஸை விட்டு வெளியில் வந்துட்டார். அங்கே வேலையை விட்டுட்டார். அப்போது அவர்கிட்ட நிறைய டைம் இருந்தது வேலை இல்லாததுனால. ஆனால் அவ்வளவா பணம் இல்லை. அதனால் அப்போது ஏதாவது யாராவது ரெடியூஸ் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்லேயோ இல்லை கம்மி விலையிலையோ விற்றாங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்க்குறதுல இவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆன் த ஃபுட்பாத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மெட்ராஸ் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் there was a pile of brand new books for 50 paise each. மெட்ராஸில் இருக்க மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி அங்கே இந்த ஃபுட்பாத்தில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் கடை போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே பைல் ஆஃப் பிராண்ட் நியூ புக்ஸ், நிறைய புது புக்ஸை குவிச்சு வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு புக்கோட விலை 50 பைசா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. Actually, they were copies of the same book, an elegant paperback of American origin. நிறைய புக்கு குவிச்சு வச்சுருந்தாலும் அதெல்லாம் வேறு வேறு புக்கு கிடையாது, எல்லாமே ஒரே புக்கோட காப்பீஸ் தான். அந்த அமெரிக்கன் புக்கோட பேப்பர் பேக், அதோட கவர் வந்து ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருந்தது. Special low-priced student edition in connection with the 50th anniversary of the Russian Revolution. I paid 50 paise and picked up a copy of the book. The God That Failed. ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 நடந்தது. அது வரைக்கும் ரஷ்யாவை ஜார்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரூல் பிடிக்காததுனால பீப்புளே சேர்ந்து ரிவோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கம்யூனிஸ்ட் ரூலுக்கு வந்தாங்க. ரஷ்யன் ரெவல்யூஷனோட 50th ஆனிவர்சரினா இது 1967 இருந்திருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ரஷ்யன் ரெவல்யூஷனை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு அமெரிக்கன் புக்ஸை விற்பாங்களா? அதுவும் லோ ப்ரைஸில் ஸ்டூடெண்ட் எடிஷன். ஒரு புக் 50 பைசேன்னு விற்றுருக்காங்கன்னா அது என்ன புக்காக இருந்திருக்கும்? The God That Failed. 6 eminent men of letters in 6 separate essays describe their journey into communism and their disillusioned return. Eminent men of letters அப்படின்னா famous and important writers. 6 writers எழுதின essaysோட கலெக்ஷன் தான் இந்த புக். தேர் ஜேர்னி இன்டு கம்யூனிசம் அப்படின்னா எப்படி அவங்கெல்லாம் கம்யூனிசம் பார்த்து அட்ராக்ட் ஆகி கம்யூனிஸ்டாக கன்வெர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க நினச்ச அளவுக்கு கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஐடியலிஸ்டிக்காக இல்லை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு எப்படி அதில் இருந்த அந்த அட்ராக்ஷன் மாறி அவங்க அதை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க அந்த எஸ்ஸேஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிளாஸ் ரூம் என்ன ஸ்லம்மில் சொசைட்டியில் இருக்க இன்இக்வாலிட்டிஸ் பற்றியெல்லாம் பேசினார் இல்லையா, அப்போ அவர் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருக்காரு. பட் லேட்டர் அவரோட ஐடியாலஜிலாம் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்ஸே அவர் எழுதியிருக்காரு. ஆந்திரே கைட், ரிச்சர்ட் ரைட், இக்னாசியோ செலோன், ஆர்த்தர் கோஸ்லர், லூயி ஃபிஷர் அண்ட் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், இவங்க 6 பேரும் தான் அந்த புக்கில் இருந்த எஸ்ஸேஸ் எல்லாம் எழுதின ஆத்தர்ஸ். இதில் அவங்க எல்லாருக்குமே லூயி ஃபிஷர், ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் 2 பேரையும் தெரியும். லூயி ஃபிஷர் தான் இண்டிகோ லெசனோட ரைட்டர். ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். Suddenly, the book assumed tremendous significance. Stephen Spender, the poet who had visited Gemini Studios. ஏற்கனவே பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் தி என்கவுண்டர் காப்பீஸை பார்த்தப்போ அவருக்கு ஸ்டீஃபன் ஸ்பெண்டரை ஒரு லாங் லாஸ்ட் பிரதர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இப்போது அவர் எழுதின எஸ்ஸே இருக்க ஒரு புக்கை பார்த்தோன்னே இவருக்கு அந்த புக்கோட வேல்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆன மாதிரி தோணுது. அந்த புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்காக அவருக்கு மாறிடுச்சு. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் ஜெமினை ஸ்டுடியோஸ்க்கு வந்த ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அப்படின்னு நினைக்கிறாரு. In a moment, I felt a dark chamber of my mind lit up by a hazy illumination. அவரோட மைண்டில் டார்க்காக இருந்த ஒரு இடத்துல ஹேஸி இல்யூமினேஷன் அப்படின்னா, ஹேஸி அப்படின்னா மிஸ்டி, ஒரு லைட் வந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்படின்னா இது வரைக்கும் அவரோட மனசில் எங்கேயோ ஒரு மூலையில் புரியாமல் இருந்த ஒரு விஷயம் இப்போ லேசாக புரிகிற மாதிரி இருக்குது. The reaction to Stephen Spender at Gemini Studios was no longer mystery. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் ஜெமினை ஸ்டுடியோஸ்க்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்குலாம் ஒரு மிஸ்ட்ரியாக இருந்தது. இப்போது ரைட்டருக்கு அது புரிஞ்சிருச்சு, அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறது இப்போ அவருக்கு ஒரு மிஸ்ட்ரியாக இல்லை. The boss of the Gemini Studios may not have much to do with Spender's poetry, but not with his God That Failed. இவங்க எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் பாய்ட்டை, ஒரு இங்கிலீஷ் எடிட்டரை ஏன் நம்ம பாஸ் இந்த ஸ்டுடியோஸ்க்கு கூப்பிட்ருக்காரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் எஸ்எஸ் வாசன் அவர் யாரை கூப்பிட்டாரு அப்படின்னா த காட் தட் ஃபெயில்டு அப்படிங்கிற ஒரு புக்கில் ஒரு எஸ்ஸே எழுதின எமினன்ட் ரைட்டரை தான் அவர் கூப்பிட்ருக்காரு. வந்த எம்ஆர்ஏ அவங்களும் கம்யூனிசம்க்கு ஆப்போசிட்டான ஒரு கவுண்டர் மூமெண்ட். இவர் ஸ்டீஃபன் ஸ்பெண்டரும் கம்யூனிசம்க்கு அகெயின்ஸ்டாக அதுக்கப்புறம் மாறிட்டார். அதனால தான் பாஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு. For more such videos, hit the subscribe button, keep the bell icon on,
Like the video and share the video with your classmates and friends. See you in next class.